பாவி மக்கா, நேத்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தானே புருஷ வீட்டுக்கு போயிருக்கா. இன்னைக்கு திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டாள் ஐயா. இப்பதான் மக்கா உன்னை நினைச்சிட்டே இருந்தேன். ஹாய் ஸ்னூர் வந்துட்டேடி. அது என்ன புருஷனை வேலைக்கு அனுப்புனியா அனுப்பாமலே வந்துட்டியா? அனுப்பிட்டு தான் நீ ஓடியறே. இப்படி கேட்கணும்னு சொல்லி எதுவும் நினைச்சுக்கிடாத. லீவுக்கு வந்துட்டு நேத்தானே ஊருக்கு போனா உன் புருஷன் வீட்டுக்கு போறவேன்னா இன்னைக்கே வந்தாச்சு. ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு அடுத்த சனிக்கிழமை வரும்ல அப்பாவது வர வேண்டியதானே. என்னதான் என் புருஷன் என்ன உளுந்து உளுந்து கவனிச்சாலும் எனக்கு மனசு முழுக்க எங்க அம்மா வீட்ல தான் இருக்கா நீ. ஏ மக்கா ஒரு நிமிஷம் டி, உங்க அண்ணிக்கு எல்லாம் புரிய முடியுமா விளக்கமா சொல்லுதம் டி. மர்மல உனக்கு தெரியாததுன்னு இல்ல, இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமை. என் மாமா எதுக்கு எடுத்தாலும் அங்க இருந்து குட்டிக்காரன் அடிச்சு அம்மா வீட்ல இருந்து விழுந்துருதாள அடிக்கடி அப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓட்டமா நினைச்சிட்டு இருக்க. என்னதான் புருஷன் வீட்ல அவளை தங்க தாம்பளத்துல வச்சு தாங்கினாலும் சரிதான். அம்மா வீட்ல கவனிப்பே தனி மர்மோல, அது சுகமே வேற. தாய் வீட்டுக்கு வந்துட்டா காலையில 10 மணிக்கு எந்திரிச்சாலும் சரிதான், 12 மணிக்கு எந்திரிச்சாலும் தான். ஒரு கணக்கு வழக்கம் கிடையாது. அதே இது மாமியா வீட்டுல நடக்குமா?